ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம மூவி உள்ள மேடு கான்கிரீட் ட்ரீம்ஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணிப்பாங்க. இந்த சீரியஸ் ஒரு டார்க் காமெடி மூவி வெப் சீரிஸாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோ நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சி சம்பாதிச்சு சிட்டிக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை வாங்குறாரு. இதனை வாடகைக்கு விட்டு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. ஆனால் அவர் அதை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இவர் அதுக்காக வாங்கின கடன் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இவர் மொத்த கடன் தொல்லை தாங்க முடியல, அந்த வட்டி காசெல்லாம் கொடுக்கணும். அதனால் நிறைய பேர் கடன் தொல்லைக்காக நம்ம ஹீரோவை துரத்துறாங்க. இன்னொரு பக்கம் வில்லனுடைய கட்டடத்தை எப்படியாவது நாம் ஆட்பறிக்கணும், நாம் எப்படியாவது அவனை ஏமாற்றி பிடுங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுடைய டீம் நம்ம ஹீரோவை துரத்துது. இப்போ இறுதியில் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோ எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினாரு, இறுதியில் ஹீரோடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோவுடைய அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த சீரிஸில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீசன்லாம் காமெடி நல்லா இருக்குது. மொத்தம் 14 எபிசோடில் நிறைய எபிசோட் நல்லாவே இருக்குது, ரசிக்கிறமான சீன்ஸ்லாம் இருக்குது. கடங்காரன் துரத்த வெளில ஒரு பக்கம் துரத்த நம்ம ஹீரோ அவங்களுக்கு பயந்துட்டு ஓடி ஒளியாக இப்படி நிறைய சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. வித்தியாசமாக கையாண்டுருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்குது. சீரிஸோடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது, சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. சீரிஸோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குங்க, லேக் அடிக்குங்க, லென்த்தியாக இருக்குது. 14 எபிசோடு தேவையா குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒரு சில எபிசோடு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. பொறுமையாக அதை பார்த்தா நல்லாவே வந்துடும். செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி இந்த சீரிஸில் பெரிய மைனஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் அப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரியஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல் சந்திப்போம்.